கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. விஜயின் 4 அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி சென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகிறார். அவரிடம் 4 அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருப்பதான அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விஜய் கிட்ட 4 அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வதா சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் விசாரணை போகக்கூடும் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில பிரதானமா என்னென்ன கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டு இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கு? விஜய் 11:30 மணி அளவில் ஆஜரான நிலையில் அவர் நேரடியாக வந்தவுடன் விசாரணை நடைபெறக்கூடிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு தற்பொழுது விஜயிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 4 அதிகாரிகள் வரை விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதில் தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜயிடம் தற்பொழுது கேள்விகள் எழுப்பப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. விஜய் மற்றும் நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் வந்த நிலையில் விஜயனுடைய கார் மட்டும் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. என்றால் அவருக்கு தான் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் ஒரு முக்கியமான பிரமுகர் என்பதால் நேரடியாக அவரது வாகனம் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. விஜயுடன் வந்தவர்கள் சம்மன் அனுப்பப்படவில்லை என்பதன் காரணமாக அவர்கள் மாற்று வழியில், அதாவது நுழைவாயில் வழியாக அங்கு அவர்கள் கைரேகை வைத்து அவர்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்ட பின்னர் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் அனுமதிக்கப்பட்டனர். தற்பொழுது விஜயிடம் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விஜயை பொறுத்தவரை அவருக்கென்று தயாரிக்கப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன. குறிப்பாக அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தாமதமாக வந்ததாக கூறப்படுவது மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டதா, இது போன்ற ஒரு நெரிசல் ஏற்பட்டதும் முன்கூட்டியே வாகனத்தை நிறுத்துமாறு காவல்துறை கூறியதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது விசாரணை நடைபெற்றக்கூடிய நிலையில் 1:30 அல்லது 2 மணி வரை முதல்கட்ட விசாரணை முடிவடையும் என்றும் அதன் பின்னர் உணவு இடைவேளைக்கு பின்னர் விஜயிடம் மீண்டும் விசாரணை தொடங்கி மாலை வரை விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. மாலை வரை நடத்தப்படக்கூடிய விசாரணையின் முடிவில் தான் விஜய் மீண்டும் நாளை ஆஜராக வேண்டுமா என்ற தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படும். தற்பொழுது விஜய் ஆஜராகியிருந்தாலும் கூட உணவு இடைவேளை 1:30 அல்லது 2 மணி அளவில் உணவு இடைவேளை விடப்பட்டு விஜய் மதிய உணவை முடித்த பின்னர் மீண்டும் அவரிடம் விசாரணை தொடங்கி மாலை வரை விசாரணை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. விஜய் அளிக்கக்கூடிய பதில்கள் அவர்களுக்கு திருப்தி அளிக்கிறதா என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நிகழ்வு என்பது இருக்கும். அந்த வகையில் இன்று மாலை தான் நமக்கு தெரிய வரும். விஜய் மீண்டும் ஆஜராக வேண்டுமா என்பது இன்று மாலை தான் நமக்கு தெரிய வரும்.